ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு எக்ஸாமு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பசில்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டிஏ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நமக்கு எதெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் எல்லாருமே டைமர் வச்சு பசில்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். சும்மா சால்வ் பண்ணுறதுங்கிறது அது நம்மளை அறியாமலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி டைமர் வச்சு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போட முடியும். ஓகே, நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 5 இல்லை 10 இல்லை மொத்தம் 20 பசில்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். நீங்களும் 20 பசில்ஸை மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் டைமர் வச்சு சால்வ் பண்ணி முடிக்க பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பசில் 1.5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி போடலாம் பார்க்கலாம். மொத்தம் 8 கண்ட்ரிஸ் இருக்காங்க. வேர்ல்டு பேங்கில் லோன் வாங்குகிறாங்க. மொத்தம் 4 மந்த்ஸ் இருக்குது, 2 டேட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஜான் 6/21, ஜான், ஏப்ரல், ஜூன், அக்டோபர். 6/21, 6/21, 6/21, 6/21. ஓகே, ஜானில் 1, அக்டோபரில் 1, மற்றலாம் 30 டேஸ் தான். We got the loan 2 months before you, where both got the loan on different dates. ஓகே, 2 months கேப் இருக்கணும். R got 3 months before V, அதாவது யூக்கு 2 months முன்னால் விக்கு 3 months முன்னால் ஆர் ஆன ஈவன் டேட்டாம். அப்போது ஜான் ஏப்ரல் இருக்குது அப்படின்னா ஏப்ரலுக்கு முன்னாடி 3 மாதம் இருக்குது, ஜூனுக்கு முன்னாடி 2 மாதம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆர் வந்து ஈவன் டேட்டில் வருமா? 6 தான் ஈவன் டேட்டு. அப்போ கண்டிப்பாக ஆர் இங்கே தான் வரும். த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஆறு வந்து விக்கு முன்னால். அப்போது வி வந்து ஏப்ரலில் வரும், ஜூனில் வந்து யூ வரும். ஓகேவா? ஸோ வியும் யூவும் டிஃப்ரெண்ட் டேட் சொல்லியிருக்காங்க. U6 வந்துச்சுன்னா வி இங்கே வரும், U6னா வி இங்கே வரும். ஸோ விக்கு 3 months முன்னால் ஆறு. ஆஃப்டர் ஆர் வந்து 1 more than பிஃபோர் கியூவும். ஆஃப்டர் ஆர் எத்தனை? 7 பேர் இருக்காங்க. அப்போது கியூக்கு முன்னால் 6 பேர் இருப்பாங்க. ஸோ 3, 6, கியூ இங்கே வரும், கியூ இங்கே வரும். W got 4 months பிஃபோர் எஸ். 4 months இங்கே கேப்பில் இங்கே 3, இங்கே 2, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ இங்கே தான் 4 வருது. அப்போது WS இங்கே வரும், WS இங்கே வரும்.
P didn't get loan before T. அப்போ after T தான் P. Not more than 2 countries got loan T and W. Tக்கும் Wக்கும் இடையில் 2 பேருக்கு மேலே வராதான். அப்போ ஃபஸ்ட்டு T அடுத்து P வரும், இங்கே T அடுத்து P. ஓகே 1 2 கேப் இருக்குது, இங்கே 1 2 3 கேப் இருக்குது. ஸோ இதான் வரும், ஃபஸ்ட் ஒன் வராது. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மொத்தம் 9 பர்சன்ஸ் இருக்காங்க. இயர் பேஸ்டு பஸ்ஸில் ஃபஸ்ட் இந்த இயர்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 1 3 4 6 9 11 14 18 20. ஒரு பஸ்ஸில் போடுறதுக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்கவே கூடாது. அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அங்கே போய்ட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகே, ஈ வாஸ் பார்ன் இன் லீப் இயர். லீப் இயர்னால் என்ன? இதில் என்னெல்லாம் லீப் இயரு? 2000 இல்லை. அப்போ 4 8 12 16 20 4 இருக்குது, 8 இல்லை, 12 இல்லை, 16 இல்லை, 20 இருக்குது. அப்போ 4ம் 20 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4ல் 1 20ல் 1 போட்டுக்கலாம். EDL 1 person. Okay, before D is 1 more than after I. Before D is 1 more than. அப்போ before D 4 இருக்குது, அப்போ -1. ஸோ ஐக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. before D 3 6 இருக்குது, அப்போ -1 5. ஐக்கு கீழே 5 இருப்பாங்க. 3 4 5. ஓகே, ஓகே. F was born 6 years before C. 6 years before C. ஓகே, 1 அப்படின்னா ஓகே 6 இந்த கேப்பில் வரலாம். FC போடலாம். இல்லை 3னா ஓகே 9 ஆள் இருக்காங்க, போட முடியாது. 4னா 10 இல்லை, 6னா 12 இல்லை, 9னா 15 இல்லை, 11னா 17 இல்லை, 14னா 20 இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டி போடலாம். 14. ஓகே, இதில் 1னா 6 போட முடியாது, 3னா 9 போடலாம். 4னா 10, 9னா 15 11. ஓகே, வேறு எதுவும் வராது. CH வந்து கான்சிக்யூட்டிவாக வருமா? CH இங்கே போடலாம், H இங்கே போடலாம். இதில் போட இடம் இல்லை, ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். The number of persons born before B is 1 less than the number of persons he was before G. ஓகே, A வந்து before G-ஆ? ஸோ லைட்டாக மேலே சைடில் எழுதிக்கலாம். The number of persons born before B is 1 less than the number of persons born after G. அப்போ born before B பார்த்தோம் அப்படின்னா 1 less than. அப்போ B இங்கே போட்டோம் அப்படின்னா
ஏக்கு ஏக்கு அப்புறம் தான் ஜி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜி அப்போ லாஸ்ட்டில் தான் வரணும். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்ன் பிஃபோர் பி வந்து இங்கே ஓகே மேலே யாருமே இல்லை. 1 லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்ன் ஆஃப்டர் ஜி அப்படின்னா அப்போ இங்கே யாருமே இல்லை அப்படின்னா பிக்கு கீழே ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ கீழே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இது ஓகே ஆயிடுச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி பார்த்தாலுமே பி ஜி கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் போடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். A certain number of persons linear row facing north. ஓகே பியோட தேர்ட் லெஃப்ட் வி பிஏ போட்டோம் பிவி வந்து போட்டோம் அப்படின்னா பிஏ வச்சு யூ போட்டுடலாம், யூ வச்சு எக்ஸ் போட்டுடலாம். ஸோ அப்படி ஏ போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பியோட தேர்ட் லெஃப்டில் வி ஃபேஸிங் நார்த். ஓகேவா? ஓகே பியோட தேர்ட் லெஃப்டில் வி பியோட தேர்ட் லெஃப்டில் வி பிக்கும் யூக்கும் இடையில் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒன்று 2 3 யூ யூவோட செகண்ட் ரைட் எக்ஸு எக்ஸ் பி பிஎம்மா எக்ஸுக்கு பிக்கும் எவ்வளோ கேப்போ அதான் பிக்கும் எம்முக்கு இருக்குமா. எக்ஸ் பிக்கு இதில் பார்த்தோன்னா 1 2 3 4 5 இருக்குது. அப்போது இதுக்கு 5 இருக்கும். எம்மு இங்கே ஒன்லி 1 தான் இருக்குது. இங்கே 1 போடுறதுக்கு பிளேஸ் இல்லை. ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம். எம்மோட செகண்ட் லெஃப்ட் டி. ஓகே த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் பிட்வீன் வி அண்ட் பி இஸ் 2 less than என்டி விபிஐஎன்ஐடி. விபி தெரியும், மொத்தம் 2 பேர் இருக்காங்க இடையில. இஸ் 2 less than அப்போனா ஐக்கும் டி கேட்டில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டி இங்கே இருக்குது, ஐ வந்து இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா வி ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இங்கே போட முடியாது. 1 2 3 4 இங்கே தான் ஐ வரும். ஸோ அவ்வளோ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் டைமர் வச்சு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைமர் வச்சு பண்ணுங்கள். ஓகே போடுங்க.
ஓகே, எல்லோரும் 1:30க்குள்ளே முடிச்சிருப்பீங்க எப்படியும். ஓகே, நம்ம போடலாம். எட்டு பேர் இருக்காங்க. டெஸ்டினேஷன் பேஸ்ட் பசில். வேகமாக டெஸ்டினேஷன் எடுத்து எழுதிடலாம். சிஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ, சிஆர்ஓ, டிஎல், ஹெச்ஆர். ஓகே, எவ்வளோ கம்மியாக எழுத முடியுமோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் அந்த சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ, சிஆர்ஓ இந்த எக்ஸ்ட்ரா ஓலாம் போடுறது நம்ம தேவையில்லை. ஸோ அதெல்லாம் போடாமல் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. டி இஸ் 4 persons ஜூனியர் டு யூ, ஹூ இஸ் சீனியர் டு சிஓஓ. சிஓவோட சீனியர் யூவா. அப்போ இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். டி வந்து 4 persons ஜூனியரா. 1 2 3 4 1 2 3 4 3 4 3 4. ஓகே. யூவி ஆஸ் many personsனால் யூக்கு மேலே எவ்வளவோ வி கீழே. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ யூ இங்கே வி போடலாம், இங்கே வி, இங்கே தேர்ட் வி. ஓகே. விக்கும் டபிள்யூகேட்டில் 3 பேர் இருப்பாங்களாம். டபிள்யூ 2 3 டபிள்யூ 1 2 3 டபிள்யூ. ஓகே. ஓகே, டபிள்யூஆர்ஆர்பி, டபிள்யூஆர்ஆர்பி, டபிள்யூஆர்ஆர்பி. ஓகே, இங்கே ஆர் போட்டோம் அப்படின்னா ஆருக்கும் பிக்கும் இடத்துல ஒருத்தங்களை போட முடியாது. ஸோ இங்கே ஆர் போட்டு பார்க்கலாம். ஓகே, 2 பேருக்காக இங்கே 2 பேருக்காக போட்டு பி போடலாம். இங்கே ஆர், இங்கே பி போடலாம். வேறு எதுவும் போட முடியாது. ஸோ இங்கே ஆர் இப்படி போட்டாலும் முடியாது. ஒன்றா சேர்ந்து இப்படி போட்டுடலாம். ஆருக்கும் பிக்கும் யாருமே இல்லை. தென் எஸ் இஸ் ஜூனியர் டு கியூ, எஸ் இஸ் ஜூனியர் டு கியூ. கியூவோட ஜூனியர் தான் எஸ் தான். கியூ வந்து இஸ் நாட் எம்டி. ஸோ இது கிடையாதான். அப்போ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பஸ்ஸில் போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஓகே, ஈஸியான பஸ்ஸில் தான். மோஸ்ட்லி அண்டர் 1 minute முடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். 8 ships இருக்குது. ஓகே. ஆட் நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் அரைவ்ட் பிஃபோர் பி, விச் அரைவ்ட் 3 ships பிஃபோர் ஷிப் எஸ். ஓகே, பி இருக்கான், 3 ships பிஃபோர் எஸ். ஓகே, பிக்கு மேலே ஆட் நம்பர் இருப்பாங்களாம். ஸோ மொத்தம் 1 இருக்கலாம், இல்லை அப்படின்னா 3 இருக்கலாம். அவ்வளோதான், மோஸ்ட்லி அவ்வளோதான் இருக்க முடியும். ஓகே, எஸ் வந்து இமிடியட்லி அரைவ்ட் ஆஃப்டர் கியூ. அப்போ ஆஃப்டர் கியூ தான் எஸ்ஸு. ஓகே, ஓகே. நாட் லெஸ் தென் 4 ships arrived between R and T, which didn't arrive first at the port. Ship U arrived before T but after W. U வந்து before T but after W. So W T U T அப்படி தான் வரும்.
ஆர் அரைவ்டு ஆஃப்டர் கியூ. அப்போ கியூக்கு அப்புறமா தான் ஆர் வரும். இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, எஸ், இது எக்ஸ்ட்ரா ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம்ல. இல்லை மொத்தம் ஓகே, மொத்தம் 8 பேர் இருக்காங்களா? ஸோ கண்டிப்பாக இப்படி தான் போட முடியும். ஏன்னா பிக்கு மேலே ஆர் நம்பர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 வச்சு போட்டிருக்கோம். அப்போது 5 + 3 8 பேர் போடலாம். அடுத்த பாசிபிலிட்டியில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. லாஸ்ட்டில் கீழே ஒருத்தவங்க போட்டால் 8 பேர், அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பிளேஸை. இப்போ WUT அந்த ஆர்டரில் வரும். தென் ஆர் வந்து இந்த 3 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஆர் வரப்போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியூக்கு கீழே ஆர் வரணுமா? ஸோ இங்கே 1 மட்டும் தான் பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் ஆர் வரும். ஆருக்கும் டிக்கும் இடையில் நாட் லெஸ் தென் 4. அப்போது 4 ஆர் 4க்கு மேலே தான் இருக்கணும் கேப்பு ஆருக்கும் டிக்கும். ஆனால் டிக்கு மேலே 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டிக்கு மேலே 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 கேப் விட்டு தான் டி நம்ம அட்லீஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டோம் அப்படின்னா டி இங்கே போட்டால் அப்படின்னா தான் 1 2 3 4 கேப் விட்டு ஆர் இருக்குது. மேலே WU போடலாம். மிச்சம் உள்ளவங்களாம் இங்கே தூக்கி போட்டுடலாம். இது இங்கே போட்டோம் அப்படின்னா 1 2 கேப் விட்டு இங்கே தான் டீயை போட முடியும். அப்படி தான். ஸோ டீயை போட்டோம் அப்படின்னா டிக்கும் ஆருக்கும் இடையில 4 பேர் கேப் வரவே வராது. ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் 20 பசில்ஸ் முடிச்சுட்டு தான் எந்திக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் ஆக போகுது. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 5 ஹவர்ஸ்லாம் கேப்பே விடாமல் உட்காந்து இந்த மாதிரி பசில் சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணதால தான் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சதுனால. ஸோ அதனால் நீங்களும் அவ்வளோ ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டோன்ட் ஹெசிடேட். ஓகே, 8 பேர் இருக்காங்க, 8 கார் இருக்குது. லீனியரோ ஃபேஸிங் ஈஸ்ட் தான். அப்போது ஈஸ்ட்னா இங்கே தானே 5 6 7 8. ஓகே, 3 cars between H and A which was parked second from one of the end. ஓகே, ஏ இங்கே ஒன்று போட்டுக்கலாம், இங்கே ஒன்று போட்டுக்கலாம். ஹச்சுக்கு ஏக்கு இடையில் மொத்தம் 3 பேரா. ஹச் இங்கே போட்டுக்கலாம், ஹச் இங்கே ஹச்சோட ரைட்டு எஃபோட லெஃப்ட்டாக. அப்போ ஹச் இங்கேருந்து தேர்ட் அப்படின்னா இங்கேருந்து தேர்டில் எஃப் வரும். இங்கே தேர்ட் ஹச்சுனா இங்கே தேர்ட் எஃப் வரும். ஓகே, ஹச்சோட இமிடியேட் லெஃப்ட்டு டி. ஹச்சோட இமிடியேட் லெஃப்ட்னா இங்கே இது டி. ஈயோட ரைட்டில் டியா. ஈயோட ரைட்டில் டினா அப்போ இங்கே தான் வரும். இங்கே இல்லைன்னா இங்கே வரும். இங்கே ஒன்று வச்சு போட்டு பார்த்துடலாம். இங்கே ஒன்று வச்சு போட்டு பார்த்துடலாம். ஓகே, பிக்கும் ஈக்கும் இடையில் நாட் லெஸ் தென் 3 cars தான்.
பிக்கும் ஈக்கும் இடையில் 3க்கு கம்மியாக வராதான். ஸோ கண்டிப்பாக பி எங்கே வரும் அப்போ? இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, பிக்கும் ஜிக்கும் இடையில் ஆர் நம்பர் ஆஃப் கார்ஸ் தான் இருப்பாங்களாம். ஸோ அப்போ பி எங்கே போட்டோம் அப்படின்னா பிஇ நாட் லெஸ் தென் 3 சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே போட முடியாது. அப்போ இங்கே வேணால் போட்டு பார்க்கலாம். ஓகே, பிக்கும் ஜிக்கும் இடையில் ஆர் நம்பர் ஆஃப் கார்ஸ் இருப்பாங்களாம். ஜியை இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே யாருமே இல்லை. ஸோ 1 2 3 4 5 6 இங்கேயும் போட முடியாது. ஏன்னா அதுக்கு இன்பிட்வீனில் 6 கார்ஸ் இருக்குது. ஸோ அது ஈவன் நம்பர் ஆஃப் கார்ஸு. அப்போ இங்கேயும் வராது. மேலேயும் பி போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணிடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒனில் பிக்கும் ஈக்கும் 3. ஸோ பியை இங்கே போட்டோம் அப்படின்னா ஜியை எங்கே போட்டாலுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பியை இங்கே போட்டு பார்க்கலாம். ஜியை 1 2 3 இங்கே ஜி வரலாம், இங்கே சி வரும். ஜி பக்கத்தில் சி வரக்கூடாதான், ஜி பக்கத்தில் சி வரல. ஸோ அப்போ இதான் ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. இன்னும் 14% தான் இருக்குது. ஓகேவா, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். உட்காந்த இடத்த விட்டு எந்திக்காமல் உட்காந்து போடுங்க. ஃபாஸ்ட்டாக Okay, 8 persons live on 8 different floors. Mm. 8-story building, lowermost floor 1. Okay, 8 7 6 5 4 3 2 1. P வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் பிலோ 6th ஃப்ளோரா. அப்போது P 4 வரலாம், 2 வரலாம். ஓகே, பிகே 3 பேர் 1 2 3 1 2 3 பிகே 1 2 3. ஓகே, immediately above R. ஆருக்கு மேலே கேயா, ஆருக்கு மேலே கே. ஓகே, O lives 2 floors below R. ஆருக்கு 2 floors below O. OL வந்து ஆர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான். அப்போ எல் வந்து பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் கிடையாது. ஓக்கும் எல்லுக்கும் ஆர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேப் இருப்பாங்க. அப்போ எல் இங்கே தான் வரும். இங்கே 1 2 3 இங்கே எல் வரும். எல் லிவ்ஸ் அபோவ் எம் பட் பிலோ என்னா. அப்போ பிலோ என்னா என்னு கீழே எல், என்எல்எம் அந்த ஆர்டரில் வரும். என்எல்எம் எம் வந்து எங்கேன்னு தெரில. நாட் லெஸ் தென் 3 persons live பிலோ எம். அப்போது எம் எங்கே போட்டால் தான் பிலோ வந்து 1 2 3 இருப்பாங்க. மற்ற எங்கே போட்டாலுமே பிலோ 3 இருக்க மாட்டாங்க. ஸோ இதான் ஆன்சர். இன்னும் 13 பசில் தான். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், எந்திரிச்சிடாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7 பேர் தான், ஃபாஸ்ட்டாக உட்கார வச்சிடலாம்.
ஓகே. 7 நாள் இருக்குது. டியூஸ்டே டு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. Okay, 4 persons cricket played cricket between U and W who played cricket before V. Okay, W V சேர்ந்து வரும். Wக்கும் Uக்கும் இடையில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ மொத்தமே 7 பேர் தான் இருக்காங்க. 7 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது W இங்கே போடலாம். இங்கே போட்டால் 1 2 3 4 U இங்கே வரும், இங்கே V வரும். W இங்கே போட்டால் இங்கே V வரும், 1 2 3 4 இங்கே U வரும். இல்லை இங்கே U போட்டோம் அப்படின்னா 4 மெம்பர்ஸ்னால் WV வரும். வேறு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் போட்டலாம். எக்ஸ் இல்லைனா ஒய் பிளேட் ஆன் தேர்ஸ்டேயா? எக்ஸ் இல்லைனா ஒய் பிளேட் ஆன் தேர்ஸ்டே. சரி, ஓகே இருக்கட்டும். டி வந்து ஃப்ரைடே இல்லை மண்டே கிடையாதான். ஸோ டி வராது, டி வராது. எங்கே விட்டோம்? ஆஸ் மெனி பர்சன்ஸ் பிளேயர் கிரிக்கெட் பிட்வீன் பிஃபோர் ஒய் ஆஸ் ஆஃப்டர் இசட். அப்போது ஒய் இசட் வந்து இந்த மேலேருந்து பார்த்தாலும் கீழேருந்து பார்த்தாலும் சேமாக வரலாம். ஸோ அந்த மாதிரி வரணும். ஒய் இசட். தென் எக்ஸ் ஆர் ஒய் தேர்ஸ்டேயா? எக்ஸ் ஆர் ஒய் இங்கே வரும். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி வி இருக்குது. அப்போ இங்கே இந்த பாஸ்வேர்டு இப்போவே கிடையாது, கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இதில் எக்ஸ் வச்சு ஒன்று போட்டுக்கலாம், ஒய் வச்சு ஒன்று போட்டுக்கலாம். இதுலேயும் எக்ஸ் வச்சு ஒன்று போட்டுக்கலாம், ஒய் வச்சு ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஒய் இசட்டா? ஸோ ஒய் இதில் இல்லை. இதில் ஒய் இசட்டு எங்கேயும் போட முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஒய்யை இங்கே போட்டோம் அப்படின்னா இசட்டையும் இங்கே தான் போட்டாகணும். ஸோ அதுவும் போட முடியாது. ஸோ வேறு எங்கேயும் போட முடியாதனால இதை கேன்சல் பண்ணிடலாம். இதில் ஒய் தேர்டு இருக்குது. அப்போ கீழே தேர்ட் இசட் வரும். இங்கே ஒய் இல்லை, இங்கே ஒய், இதுலேயும் ஒய்யை இசட்டை சேர்ந்து ஒரே மாதிரி மேலே கீழேன்னு போட முடியாது. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஒய் இங்கே இசட் இங்கே வரும். ஸோ தென் டி வந்து இந்த இதில் வராது அப்படின்னா அப்போ இங்கே மட்டும்தான் வர முடியும். தென் ஃப்ரைடே டி, மண்டே டி தான் போட முடியும். ஸோ டி இங்கே வராதுன்னா அப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் உள்ள ஆழத்துக்கு இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. டெசிக்னேஷன் பேஸ்டு பசில். டிஜிபி, கான்ஸ்டபுள். ஸோ டிஜிபி தான் சீனியர் மோஸ்ட்டாக இருக்கும். டிஜிபி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபுள். ஓகே, 7 பேர் போட்டாச்சு.
A is 3 persons senior to E who is neither as DSP கான்ஸ்டபுள். E வந்து DSP கான்ஸ்டபுள் இல்லையா. ஸோ அப்போது E இங்கே வரலாம், இல்லைனா இங்கே வரலாம். அதுக்கு மேலே 3 பர்சன்ட் சீனியர் அப்படிங்கும்போது 1 2 3 2 3 ஏ இங்கே தான் போட முடியும். இதுனா ஏ இங்கே தான் போட முடியும், அவ்வளோதான் முடியும். பிஇ கெட்டில் ஒருத்தங்க இருப்பாங்களாம். ஸோ பி இங்கே போடலாம், இங்கே போடலாம், இல்லைனா இங்கே போடலாம். பியோட சி இஸ் பி. ஓகே, பியோட 3 பர்சன்ஸ் ஜூனியர் தான் சியா. அப்போது பிக்கு சினா கீழேனா இங்கே போட முடியாது, கேன்சல் பண்ணிடலாம். 1 2 3 இங்கே போடலாம், 1 2 3 இங்கே போடலாம். சிடி ஓகே, சி கீழேனா டி மேலே, சி தேர்ட்னா இங்கே தேர்ட் டி. எஃப் இஸ் சீனியர் டு ஜி, எஃப் இஸ் சீனியர் டு ஜி. ஓ மொத்தமே 2 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ எஃப்ஜி போட்டலாம். கண்டிஷன் கடைசியாக பார்த்துடலாம். ஜி இஸ் நாட் எஸ் கான்ஸ்டபுள். ஜி கான்ஸ்டபுள் இல்லையா, அப்போ ஜி கான்ஸ்டபுள்னால் இது கிடையாது, இது ஆன்சர். ஓகேவா. இன்னும் ஒன்லி 11 பசில்ஸ் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போட பாருங்கள். நான் 1.5 மினிட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 110 120 முடிக்க பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கொயர் டேபிள் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருக்காங்க. 2 பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். இதுதான் ஸ்கொயர், இதுதான் டேபிள். ஓகே, மிடில் ஃபேஸிங் சென்டர், கார்னர் ஃபேஸிங் அவுட் சைட். இந்த கோட்லாம் வேகமாக போட்டுக்கோங்க. ஓகே, பியோட செகண்ட் ரைட்டு வி ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு டி. அப்போ பியும் டியும் ஆப்போசிட்டில் இருக்காங்களா. ஸோ பியை இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாமா. அதாவது ஃபேஸிங் இன்சைடு ஒன்று, ஃபேஸிங் அவுட் சைடு ஒன்று. அதுக்கு ஆப்போசிட்டில் டீனா இங்கே, ஆப்போசிட்டில் டீனா இங்கே. பியோட செகண்ட் ரைட்டு வி, செகண்ட் ரைட்டு வி, செகண்ட் ரைட்டு வி. டிஆர் ஒன்லி 1% கேப் இருப்பாங்களாம். டிஆர் இங்கே தான் ஆர் போட முடியும், இங்கே தான் ஆர் போட முடியும். பிவி பக்கத்தில் டபிள்யூ வராதான். பிவி பக்கத்தில் இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது. அப்போ மிச்சம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். டபிள்யூ இங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். யூ வந்து ஒன் ஆஃப் த கார்னர் ஆஃப் த டேபிள். யூ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த கார்னர் ஆஃப் த டேபிள். இதில் கார்னரே இங்கே இல்லை. ஸோ இது போய் கேன்சல் ஆச்சு. இங்கே 3 பிளேஸ் இருக்குது, பட் நாட் அட்ஜசன்ட் டு வி. ஸோ கண்டிப்பாக இங்கே தான் யூ வரும். கியூவோட செகண்ட் ரைட் எஸ் அப்படிங்கும்போது கியூவோட செகண்ட் ரைட் எஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் போகலாமா. என்ன சத்தமே இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8 ஃப்ளோரு, 4 ஃப்ளோரு, 2 ஃப்ளாட்டு. ஃபாஸ்ட்.
ஓகே 8 பேர் இருக்காங்க, 4 ஃப்ளோரு, 4 ஃப்ளாட்டு. ஓகே 4 3 2 1. XY ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஓகே எஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர் அண்ட் 2 floors above V where both live in different types of flats. ஓகே எஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோரில் இருப்பாங்களாம். அப்போ அதுக்கு 2 Vக்கு மேலே 2 ஃப்ளோர் இருப்பாங்க. கண்டிப்பாக எஸ் வந்து 4th ஃப்ளோர் தான் இருப்பாங்க. எஸ்ஸும் வியும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டாக. அப்போது எஸ் இங்கே இருந்தாங்கன்னா வி இங்கே இருப்பாங்க, எஸ் இங்கே இருந்தாங்கன்னா வி இங்கே இருப்பாங்க. ஓகேவா. டபிள்யூ வந்து இமிடியேட்லி பிலோ எஸ் ஃப்ளாட்டாக. அப்போது எஸ்ஸோட கீழே டபிள்யூ வரும். டிஆரும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் இருப்பாங்களாம். அப்போ டிஆரும் மேலே கீழே இருப்பாங்க. ஆர்டி கூட இருக்கலாம். ஓகேவா. ஒன்லி 1 floor இஸ் பிட்வீன் பி அண்ட் டி. அப்போது ஹூ லிவ்ஸ் இன் த ஃப்ளாட் இமிடியேட்லி அபவ் கியூ. கியூவை ஒட்டி மேலே டி இருப்பாங்களாம். ஓகே கியூடி இப்படி சேர்ந்துருப்பாங்க. டிக்கும் பிக்கும் இடையில் ஒரு ஃப்ளோர் கேப் இருக்குமா. அப்போது ஓகே டிக்யூ அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிக்கும் டிக்கும் இடையில் ஒரு ஃப்ளோர் இங்கே வரும். டியும் ஆரும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டு. இங்கே 6, இங்கே மிச்சம் உள்ள ஆளுக்கு போட்டுடலாம். அதே மாதிரி ஓகே கரெக்டாக வந்துச்சா. நோ ஒன் லீவ்ஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் யூ அப்படிங்கும்போது யூ தான் ஈஸ்டில் இருக்கும். ஸோ யூ வந்து ஒய் ஃப்ளாட்டில் இருக்கும். இந்த இடத்துல ஒய் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போது கியூடி இங்கே போட முடியாது, இங்கே போட்டு பார்க்கலாம். டிக்யூ தானே, கியூ எஸ் டிக்யூ. டிக்கும் பி கடையில் ஒருத்தங்க இருப்பாங்க. டியும் ஆரும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டில் போடுறதுக்கு இங்கே ஸ்பேஸே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக வராது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எஸ்டபிள்யூ இதே மாதிரியே ஒரு பாசிபிலிட்டி எடுத்துகிட்டு டிக்யூவை இங்கே ஒன்று சேர்ந்தும் போட்டு பார்த்துடலாம். டியும் ஆரும் சேம் இதில் வரணுமா, இங்கே போட்டலாம். இங்கே பி வருமா. ஸோ டிக்கும் பி கடையில் ஒருத்தங்க கேப்பு, யூ இங்கே போட்டலாம். யூவோட ஈஸ்டில் யாருமே இல்லை. ஸோ யூ தான் ஈஸ்ட் அண்ட் மோஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே யூ வந்து போட ஃபிக்ஸ் பண்ண பிளேஸ் இல்லை. ஸோ இதுவும் வராது, இதுதான் வரும். ஓகே, ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட். ஓகே, லாஸ்ட் 9 puzzles முடிச்செல்லாம் கிளம்பலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். Okay, certain number of persons around a circular table. சால்வ் பண்ணலாமா. ஓகே, ஓகே 2 சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, பியோட இமிடியேட் லெஃப்ட் ஏ, எல்லாம் ஃபேஸிங் சென்டர். பியோட இமிடியேட் லெஃப்ட் ஏ.
பியோட இமிடியேட் லெஃப்ட் ஏ. ஓகே, ஏக்கும் சிக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஸோ ஏசியை இங்கே போட்டுக்கலாமா? ஏசியை இங்கே போட்டுக்கலாம். ஓகே, பிக்கும் சிக்கு இடையில் 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து பிக்யூ கிட்டே இருக்க மாட்டாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? பிக்கும் சிக்கு இடையில் 3 பேர்னா இப்படி போனோம் அப்படின்னா பி வந்து ஏ கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுப்போம். 1 2 3 பி. இங்கே 1 2 3 பி. ஓகே, ஏ வந்து பிக்யூ கிட்டே இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. பியோட இமிடியேட் ரைட்டு கியூ. பியோட இமிடியேட் ரைட்னா இந்த பக்கம் வரும் கியூ. பியோட இமிடியேட் ரைட்னா இங்கே கியூ. கியூவோட தேர்ட் லெஃப்ட் 6. கியூவோட தேர்ட் லெஃப்ட்டு 1 2 3 1 2 3 6 போட்டாச்சு. As many persons QC or B count from both Q and B. QC or B கியூவோட ரைட்டில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா தெரியல. பியோட ரைட்டில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா பிஆர் வந்து 1 2 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போது கியூவோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போதும் கியூசிக்கு 3 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ 1 2 3 ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா கியூசி ஆர்பி. கியூவோட ரைட்டில் 1 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது பியோட ரைட்டில் பார்க்கும்போதும் பிஆருக்கு 2 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ 1 2 இங்கே இருக்குது. A sits neither adjacent to P or Q. ஓகே, ஏ பக்கத்தில் பி கியூ இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஏ பக்கத்தில் தானே கியூ இருக்குங்க. ஸோ இது வராது, இது ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் ஏயும் கியூவும் சேர்ந்து எழுதலை அப்படிங்கிறதால கொஞ்சம் டைம் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி போடாதீங்க, கொஞ்சம் கிட்ட போட்டுக்கோங்க. சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் 10 பேர் இருக்காங்க. ஈஸியாக போட்டுடலாம். 8 பஸ்ஸில் தான். ஃபாஸ்ட். ஓகே, மொத்தம் 3 பேங்க் கொடுத்துருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் 3 பர்சன்ஸ் இருக்கணுமா, பட் நாட் மோர் தென் 4 பர்சன்ஸ் தான். அப்போது 10 பேரை எப்படி பிரிக்கலாம்? 3 3 3 4 பிரித்தா தான் மொத்தம் 10 பேர் வரும். ஸோ அப்படி தான் போடணும். ஓகே, எஸ்பிஐ, ஐஓபி, யூபிஐ, ஓகே. ஏயும் சியும் டிஃப்ரெண்ட் பேங்க்காக, பட் நெய்தர் ஆஃப் தம் ஒர்க்ஸ் இன் எஸ்பிஐ. அப்போது ஏ இங்கே இருந்தால் இங்கே சி இருக்கும், இங்கே சி இருந்தால் இங்கே இருக்கும்.
பிஎஃப்பும் சேம் பேங்க் பட் நெய்தர் வித் ஏஆர்சிஏ. அப்போ என்ன அர்த்தம்? பிஎஃப்பும் எஸ்பிஐ தான் அர்த்தம். ஓகே, ஜே வந்து எஸ்பிஐ ஐஓபி கிடையாதான், அப்போ இங்கே தான் லாஸ்ட்டில் வரும். ஜியும் டியும் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ், ஜியும் வேறு டி வேறு, டிஃப்ரெண்ட் பேங்க்கு. ஐ வந்து டி கூட ஒர்க் பண்ணுவாங்களாம், பட் நெய்தர் ஒர்க்ஸ் வித் ஜே ஆர் வித் சி. ஐடி வந்து ஜேசி கூட இருக்க மாட்டாங்களா, அப்போ ஐடி வந்து பிஎஃப் ஐடி இங்கே ஃபஸ்ட் பாசிபிலிட்டி வருவாங்க, இங்கேயும் வரலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு தான் நான் எடுத்து இங்கே ஒரு பாசிபிலிட்டி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐடி இங்கே மட்டும் தான் வருவாங்க, ஏன்னா ஜே இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, ஸோ இங்கே தான் வருவாங்க. ஓகே, ஜி டி இருக்க இடத்துல வர மாட்டாங்க. இ ஒர்க்ஸ் வித் ஜி, இ ஒர்க்ஸ் வித் ஜியா, அப்போ இயும் ஜியும் சேர்ந்து வருவாங்க. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் யூபிஐ இஸ் ஒன் மோர் தென் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ. அப்போ எஸ்பிஐயில் விட இங்கே வந்து 1 எக்ஸ்ட்ரா இருப்பாங்களா, ஸோ அங்கே 3னா இங்கே 4 இருப்பாங்க, அப்படி தான் இருக்க முடியும். ஸோ இங்கே 4 இருக்குது, கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிரும். இங்கேயும் 4 இருக்குது, இது கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே 3, இங்கே 4 வரணும். இங்கே 4 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல யூபிஐக்கு ஜிஇ அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஜிஇயை கொண்டு எஸ்பிஐயில் போட்டோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 4 ஆயிரும். ஸோ அப்போது அங்கே போட முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி யூபிஐ தான் ஜிஇ போட முடியும், மிச்சம் உள்ள ஒரு ஆளை இங்கே போட முடியும். ஓகே, அதான், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இங்கே 3 பேர், இங்கே 4 பேர். இன்னும் எத்தனை பேர் இந்த பேங்க்குக்கு போகிறாங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு போகலாம். லாஸ்ட்டு 7 பசில்ஸ், அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஓகே, ரொம்ப ஈஸி பசில், எப்படியும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்டிருப்பீங்க. ஓகே, நம்ம போடலாம். 8 பேர் இருக்காங்க, 8 மாதம் இருக்குது. 8 months, ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர், ஜானில் 1, மார்ச்சில் 1, மே 1, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 1, டிசம்பரில் 1. ஓகே, யூ வந்து 30 டேஸில் இருப்பாங்களா. யூ வந்து அப்போ 30 இங்கே ஒன்று போடலாம், இங்கே ஒன்று போடலாம், இங்கே ஒன்று போடலாம். யூக்கும் வீக்கும் இல்லை 3 பேர், 1 2 3 3, 1 2 3 3, 1 2 3 3, அவ்வளோதான். இது வி. வி இங்கே செகண்டு, கியூ இங்கே செகண்டு, இங்கே வி செகண்டு, இங்கே செகண்டு, இங்கே தேர்டு, இங்கே தேர்டு. பிக்யூ 2, 1 2, சாரி, பிக்யூ 2, 1 2, பிக்யூ இங்கே போட முடியாது, இது கேன்சல் ஆகிட்டு. டபிள்யூ ஜாயின் இமிடியட்லி ஆஃப்டர் பிக்கு அடுத்த டபிள்யூ, டி ஜாயின் 3 months பிஃபோர் ஆர்.
டி ஜாயின் 3 months பிஃபோர் ஆர் அப்படின்னா ஓகே இங்கே மட்டும் தான் போட முடியும், ஏன்னா வேறு எதுவுமே 3 months வரல. ஸோ இங்கே மிச்சோலால் போட்டோன்னா அது ஆன்சர், அவ்வளோதான். லாஸ்ட் 6 பசில் எப்படியாவது முடிச்சிடணுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து போடுங்க. ஸ்டார்ட். Okay, certain number of persons puzzle. ஓகே, எக்ஸோட 5th லெஃப்ட்டு பி சொல்லியிருக்காங்க. பி எக்ஸ் போட்டோன்னா அடுத்து ஒய் போட்டுடலாம், ஒய் வச்சு எம் போட்டுடலாம், அப்படியே ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஸோ எக்ஸோட 5th லெஃப்ட்டு பி, இதை ஃபஸ்ட்டு போடலாம். எக்ஸோட 2 3 4 5 5th லெஃப்ட்டு பி, 1 2 3 4 5 5th லெஃப்ட்டு பி. ஓகே, பிக்கும் ஒய்க்கும் இல்லை ஒருத்தங்க, ஸோ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஒய்யோட இமீடியட் லெஃப்ட் எம்மு 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 எம்எக்ஸ் ஒய்ஏ. எம்எக்ஸ் ஃபஸ்ட் இதில் 3 பேர் இருக்காங்க, அப்போ ஒய்ஏ 3 பேர் இருப்பாங்க. ஒய்ஏ 3 பேர் இருப்பாங்க. ஒன்று இங்கே ஏ போடலாம், இல்லை அப்படின்னா எக்ஸு 2 கேப் விட்டு ஒய் இங்கே 3 போடலாம். இதில் 1 2 3 4 5 6 7 இருக்குது, அப்போ ஒய்ஏயும் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒய்ஏ 7 மெம்பர்ஸ்னால் அதே மாதிரி தான் இங்கேயும் 2 பாஸ்பேட் எடுத்துக்கலாம். செவன் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒய்க்கும் ஏக்கும். 1 2 3 4 5 6 7, இங்கே ஏ போடுவாங்க. இங்கேனா 1 2 3 4 5 6 7, இங்கே ஏ. ஏயோட தேர்ட் ரைட்டு சி, 1 2 3 சி. ஏயோட தேர்ட் ரைட்டு சி, ஏயோட தேர்ட் ரைட்டு சி. ஏயோட தேர்ட் ரைட்டு இங்கே வரும், ஸோ இது கேன்சல் ஆயிரும். சி சி தான் ஒரு எண்டோட ஒரு தேர்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்டு. ஸோ 1 2னா இது முடிஞ்சிச்சு, 1 2 இது முடிஞ்சிச்சு. சி 1 2 3 4 இருக்குது, ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் 3 persons பிட்வீன் சி அண்ட் இ. இ வந்து எக்ஸ் பக்கத்தில் வருவாங்களாம். எக்ஸ் பக்கத்தில் இங்கே மட்டும் தான் போட முடியும், இங்கே மட்டும் தான் போட முடியும். அப்போது சிக்கும் ஈக்கும் இடையில அட்லீஸ்ட் 3 persons இருக்கணுமா. இங்கே 1 2 3 4 இருக்காங்க, இங்கே 1 2 3 4, அட்லீஸ்ட் 3 persons. ஓகே, இதுவும் இருக்காங்க, அதுவும் இருக்காங்க. The number of persons V sits an immediate neighbor of V. ஓகே, V வந்து எம் பக்கத்தில் வருவாங்களாம், லாஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ எம் பக்கத்தில் இங்கே ஓகே ரெண்டுமே ஆக்குப்பைடு, ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம்.
என் பக்கத்தில் வினா இங்கே மட்டும் தான் வி போட முடியும். த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் இ இஸ் 1 less than த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் ரைட் ஆஃப் வி. விக்கு ரைட்டில் நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சி ஓகே இந்த எண்ட் நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். விக்கு ரைட்டில் எத்தனை பேரோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்காங்க. ஸோ 1 less than அப்படின்னா 14 இருப்பாங்க. ஈக்கு லெஃப்ட்டில் 14 இருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே அவ்வளோதான் இது ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். 2 parallel rows. இப்போ ஃபஸ்ட் டைம் வருது இந்த பசில், இந்த டைப் ஆஃப் பசில். அதே 1.5 நிமிஷம் தான், சால்வ் பண்ண வேகமாக. மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 2 parallel rows. ஓகே 5 இருப்பாங்க. ரோ 1ல் உள்ளவங்க ஃபேஸிங் நார்த்து, ரோ 2ல் உள்ளவங்க ஃபேஸிங் சவுத்து. அப்போ ஃபேஸிங் நார்த்துனா இங்கே வரும், 2 இங்கே வரும், 1 இங்கே வரும், 2 இங்கே வரும். 1ல் எல்ல இருந்திருக்காங்க, எல் இது வியா வி. ஓகே எக்ஸை ஃபேஸ் பண்ணவங்களோட தேர்ட் ரைட்டு என்ன? அப்போது எக்ஸ் வந்து எங்கே வரும், இங்கே வரும். எக்ஸை ஃபேஸ் பண்ணவங்களோட தேர்ட் ரைட்டு 1 2 3 என்னா என். ஓகே எக்ஸ் என் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டியும் இங்கே ஒரு பாசிபிலிட்டியும் போட்டுக்கலாம். என்னோட இமிடியேட் லெஃப்ட்டு எல், என்னோட இமிடியேட் லெஃப்ட்டு எல். ஓகே ரைட் ஆஃப் எல் லெஃப்ட் ஆஃப் ஒய்யா. ஓகே ரைட் ஆஃப் எல் ஒன்று இருக்குது, லெஃப்ட் ஆஃப் ஒய் வந்து ஒய். இங்கே எல் ஒய் இங்கே சென்டரில் வரும். விக்கும் இசட்டுக்கும் இடையில் ஒருத்தங்க இருக்காங்களாம். இசட் வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாதான். இசட் எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாதுன்னா சென்டரில் தான் வரும். அப்போ வி வந்து இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் வரலாம். இதில் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சரி பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். ஓ ஃபேஸஸ் டபிள்யூ. ஓடபிள்யூ ஃபேஸ் பண்ணியிருக்குமா? அப்போது இதில் எங்கே போடலான்னா டபிள்யூ இங்கே போட்டு இங்கே ஓ போடலாம். இதில் ஓகே இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இதையும் பார்த்துக்கலாம். இசட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கவங்களோட செகண்ட் லெஃப்ட்டு பியா. இப்போ இசட்டை ஃபேஸ் பண்ணி இங்கே இருக்காங்க, அவங்களோட செகண்ட் லெஃப்ட்டு பின்னா இங்கே பி வரும். ஆல்ரெடி இங்கே ஓ இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடலாம். ஓகே இப்போது ஓடபிள்யூவை இங்கே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்க்கலாமா? ஓடபிள்யூ இங்கே போட்டோன்னா விக்கும் இசட்டுக்கும் இடையில் ஒருத்தங்க இருப்பாங்க. இசட் எக்ஸ்ட்ரீமெண்ட் டபிள்யூஓ. அப்போ விஇசட் ஓகே ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இசட்டை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு செகண்ட் லெஃப்ட் பி. இசட் இங்கே இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணவங்க செகண்ட் லெஃப்ட் பி இங்கே போடலாம். இப்போ இசட் இங்கே போட்டோம் அப்படின்னா செகண்ட் லெஃப்ட் பி ஓகே வராது. ஸோ அங்கே தான் இசட் வரும்.
ஸோ மிச்சம் உள்ளவங்க வி எல்எம்என்ஓபி. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? லாஸ்ட் 4 பசில்ஸ் அதே ஸ்ப்ரிட்டோட உட்காந்து முடிச்சிருங்க காய்ஸ். 4 பசில் தான். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, எட்டு பேர் இருக்காங்க. சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் சென்டர். 2 இது போட்டலாம். என்னடா சர்க்கிள் இது? சரி, ஃபேஸிங் அவே ஃப்ரம் சென்டர். எஸ்ஸுக்கும் விக்கும் இல்லை, மொத்தம் 2 பேர் இருக்காங்க. எஸ் இங்கே போட்டுக்கலாம், வி இங்கே ஒன்று, 1 2 இங்கே ஒன்று. கியூ சீட்ஸ் பியோட ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு 3rd ரைட்டு கியூவான். பியோட ஆப்போசிட்லனா இங்கே 3rd ரைட்னா 1. விக்கு ஆப்போசிட்டில் இது 1 2 3 கியூ. விக்கு ஆப்போசிட்டில் இது அவங்களோட 3rd ரைட்டு தானே 1 2 3 கியூ. அதாவது வி கிட்ட கியூ இருக்குது. ஓகே, கியூ கிட்ட யூ வருமா? அப்போ இங்கே தான் போட முடியும். யூ சிட்ஸ் ஆப்போசிட் த ஒன் ஹூ சிட்ஸ் ஆன் லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ. அதாவது யூக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? இவங்க இருக்காங்களா? அப்போது அவங்க தான் டபிள்யூவோட லெஃப்டாக. அப்போது டபிள்யூ இங்கே போட்டால் தான் டபிள்யூ லெஃப்ட்டு இந்த பிளேஸ் வரும். கியூக்கு ஆப்போசிட்டில் யாருன்னா இங்கே, யூக்கு ஆப்போசிட்டில் இவங்க இந்த ஆரோ. அப்போது டபிள்யூவோட லெஃப்ட்னா டபிள்யூவோட லெஃப்ட் தான் இந்த பிளேஸ் வரும். ஓகேவா? அப்புறம் டிபி வந்து ஆர் கிட்ட வராதான். அப்போது மொத்தம் 3 பிளேஸ் தான் ஃப்ரீயாக இருக்குது. டிபிஆர் 3மே ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது டியும் பியும் ஆர் கிட்ட வராது அப்படின்னா ஆர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல உட்கார மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே 3 பிளேஸ் கான்சிக்யூட்டிவாக ஃப்ரீயாக இருக்குது. அப்போது டியை எங்கே உட்கார வச்சாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 2 இங்கே 2 ஃப்ரீயாக இருக்குது, இங்கே ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அப்போது இங்கே தான் ஆர் போட முடியும். இங்கே எங்கேயாச்சும் பி, எங்கேயாச்சும் டி போட்டுக்கலாம். அது எங்கே போடலான்னு பார்க்கலாம். ஆஸ் many persons sit between WT and PR. அப்போ டபிள்யூக்கும் டிக்கும் எவ்வளோ கேப்போ அதான் பிக்கும் ஆருக்கும் இருக்கணுமா. போத் லெஃப்ட் ஆஃப் ஆர் அண்ட் டபிள்யூ. அப்போ ஆர் அண்ட் டபிள்யூ இப்படி தான் பார்ப்பாங்க டபிள்யூ. ஸோ ஆர்பியா, ஆருக்கும் பிக்கும் இடையில். ஓகே, 2 பேர்
இருக்காங்க அப்படின்னா டபிள்யூக்கும் டிக்கும் இடையிலையும் ஓகே 2 பேர் இருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர், அவ்வளோதான். லாஸ்ட் 3 பசில்ஸ் அதே வேகத்தில் போட்டு முடிச்சிடுங்க. ஓகே, ஃபாஸ்ட். ஓகே, 8 பேர் இருக்காங்க. 8 மெம்பர்ஸ். 4 months இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். 3, 4. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகே, ஆகஸ்ட் 1, அக்டோபர் 1. ஓகே, ஓ வந்து 31 days ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா 4, 31 daysனால் இங்கே இல்லைனா இங்கே. ஓகே, ஓக்யூ 3 பேர். கேக்யூ இங்கே தேர்டு கியூனா இங்கே கே, இங்கே செகண்ட்னா இங்கே கே வரும். ஆஃப்டர் கே பி. பி வந்து ஆஃப்டர் கேயா. பிக்கும் ஆருக்கும் இல்லை 2 பேர் இருப்பாங்க. ஆறு வந்து ஃபஸ்ட்டு போகலையா, ஸோ இங்கே மேலே வராது. அப்போ கீழே தான் 6 வரும், இங்கே 6 வரும். எம்எல் இஸ் ஒன் மோர் தென் ஆஃப்டர் ஆரா. ஆஃப்டர் ஆர்னால் இங்கே ஓகே ஒருத்தங்க இருக்காங்க. அப்போது எம்எல் 1 மோர் தென். அப்போ எம்முக்கும் எல்லுக்கும் இடையில மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே எம்எலுக்கு இடையில எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மொத்தம் 3 பேர் ஆயிடுவாங்க. ஸோ எதுவுமே கிடையாது. இங்கே ஆஃப்டர் ஆர் 3 பேர் இருக்காங்க. அதோட 1 கூட அப்படின்னா எம்முக்கும் எல்லுக்கும் இல்லை. எம் அண்ட் எல் இஸ் 1 மோர் தென் ஆஃப்டர் ஆர். எம்எல் ஆஃப்டர் ஆரா. ஸோ ஒரு நிமிஷம் மாற்றிட்டேனோ. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு போடலாம். ஓ ஈவன் நம்பர் டேட் 31 days. ஈவன் நம்பர் டேட்டு. ஓகே, ஓகே 3 பேரா. 3 பேர். கேக்யூ 3, 3, 2, 2. ஓகே, P1 இமிடியேட் ஆஃப்டர் கே பி. கரெக்டு தான். பிஆர் மொத்தம் 2 பேர். ஆர் வந்து ஃபஸ்ட்டில் இல்லை, ஆர் இங்கே வரும். அப்போது இங்கே ஆர் வரும். போத் என் அண்ட் எல் didn't go on the same date. அப்போ என்னும் எல்லும் வேறு வேறு டேட்டில் இருக்கும். எம்எல் இஸ் 1 மோர் தேன் த நம்பர் ஆஃப் ரெசிக்வெண்ட் ஆஃப்டர் ஆர். ஆஃப்டர் ஆர் இங்கே 1, இங்கே 3. அப்போ ஓகே இந்த ஸ்பேஸில் நம்ம போடாமல் விட்டோம். அது ஏதோ ஆள் இருக்கான்னு நினச்சி அப்படி விட்டேன். அப்போ ஓகே, எம்எல்
ஆருக்கு அப்புறம் 1 வருது அப்படின்னா எம்முக்கும் எல்லுக்கும் மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. என் எல்லும் டிஃப்ரெண்ட் டேட் அப்படிங்கும்போது இங்கே தான் என் வரும். அப்போ எல் வந்து 4 தான் இருக்க முடியும். இங்கே எல், இங்கே எம். ஓகே, இதுதான் ஆன்சர். இங்கே வந்து போட முடியாது, ஏன்னா இங்கே 3 இருக்கா அப்படிங்கும்போது எம்முக்கு எல்லுக்கும் 4 வரணும். இங்கே 4 பிளேஸ் போடுற மாதிரி பிளேஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பசில் போகலாம். லாஸ்ட் 2 பசில்ஸ். ஓகே, 8 பேர் இருக்காங்க. 4 persons bought between U and Q. அப்போது யூக்கும் கியூக்கு இடையில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். 1 2 3 4 Q, Q 1 2 3 4 U, U U. ஓகே, S bought 2 persons after U. 1 2. ஓகே, 1 2. எஸ்பி கேட்டில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களாம். ஸோ இங்கே மேலே தான் போட முடியும், கீழே கியூ இருக்காங்க. ஸோ இங்கே தான் போட முடியும். கீழே போட்டாங்க அப்படின்னா 8 10 பேர் தாண்டி போயிட்டே இருக்கும். ஆஃப்டர் பி பிஃபோர் டி, ஆஃப்டர் பி பிஃபோர் டி. ஓகே, இதில் இங்கே டீ போட்டுடலாம். இங்கே வந்து மொத்தமே ஓகே மொத்தம் 7 பேர் தான் இருக்காங்க. ஸோ மொத்தம் 8 பேர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேலே ஒன்றை வச்சு கீழே ஒன்றை வச்சு நம்ம தனியாக எடுத்து போட்டலாம். பிடினா பி மேலே இருந்து ஓகே செகண்டில் இருக்குது, அப்போ டி இங்கே செகண்டில் வரும். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கே டி ஃபஸ்ட்டில் வரும். அவ்வளோதான், 3 முடிஞ்சிச்சு. ஆர் பாட் அட்ஜசன்ட் டு டி, டி பக்கத்தில் ஆர் வருமா? இதில் ஆர் போட முடியாது, இங்கே ஆர் போட்டுக்கலாம். டபிள்யூ கீழே யூ வருமா? ஸோ டபிள்யூ கீழே மோர் தென் 1 person sit bought between ஆர் அண்ட் டபிள்யூ. அப்போ ஆருக்கும் டபிள்யூக்கும் மோர் தென் 1 இருக்கணுமா? ஸோ இங்கே தான் டபிள்யூ போட்டால் தான் மோர் தென் 1 வரும். அப்போ மிச்சோவில் எழுத்து இங்கே வி, இதை போட்டலாம். டபிள்யூ வி, ஆருக்கு டபிள்யூ கடையில் கேப்பே இல்லை, ஸோ இதான் வரும். லாஸ்ட் பசில் 7 பேர் தான். ஃபாஸ்ட்டாக உட்கார வச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகே, நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும்.
எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. லைட்டாக கண்ணை மூடுனே அதுக்குள்ளே ஸ்க்ரீன் இதாகிடுச்சு. ஓகே, முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்காதவங்க இதை பார்த்துட்டு போங்க. ஓகே, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இயர் கொடுத்துருக்காங்க 76, 83, 1996, 2002, 5, 8 இப்படி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா இயர் வச்சு கேட்டிருந்தாங்கன்னா இயர் எதுக்கும் ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து எழுதிடுங்க. அதாவது 2023 பேஸ் இயரை வச்சு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8 23னா 2 + 13 15 ஆகும். 15 + 3 18 + -3னா இங்கே +3 பண்ணணும். இங்கே -6னா இங்கே 6 பண்ணணும். 6 அடுத்து 7 அடுத்து 7. ஓகே, இதுதான் ஏஜ் இயரு. ஓகேவா? ஓகே, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஒரு நிமிஷத்தில். ஜி வாஸ் பார்ன் 12 years ஆஃப்டர் ஜெயா. அப்போது எந்த ரெண்டுக்கு இடையில் 12 years அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ 47னா 35 இருக்கணும். 35 ஏஜ் இல்லை. 40னா 28 இல்லை. 33னா 21 இருக்கணும். இதுக்கு ஜேக்கு அப்புறமா ஜி பிறந்திருக்கு. ஓகே, 27னா 15 இருக்கணும். இங்கே இருக்குது, வேறு எதுவும் போட முடியாது. ஓகே, ஜி போட்டாச்சு. ஜேக்கும் எஃப்க்கு இடையில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களாம். ஓகே ஓகே, ஆஃப்டர் எஃப்க்கு ஹச்சு முடிஞ்சிச்சு. ஹச்சு ஐகே இஸ் எ ப்ரைம் நம்பர். எல் வாஸ் ஒன் லீப் இயர். லீப் இயர் இதில் எது 83 லீப் இயரா? இல்லை. 96 லீப் இயரா? ஆமாம். ஸோ எல் இங்கே போட்டலாம், மிச்சம் ஒன்று கே இங்கே போட்டலாம். வேறு எதுவும் லீப் இயர் இல்லை. 90 லீப் இயர் கிடையாது. நாட் 2 இதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் வரும். ஐக்கும் கேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ப்ரைம் நம்பராக செக் பண்ணிடலாம். 76 - 83 7. ஸோ ப்ரைம் நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெரி குட். வரைக்கும் யாராவது போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த 20 பசில்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் முடிச்சிங்க எனக்கு தெரியும். ஸோ எத்தனை பேர் முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஓகே, நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த டைமில் ப்ரிலிம்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடலாம். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ரீசனிங்கில் 35 ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன்று. அதில் நீங்கள் 35 எடுத்துட்டீங்க அப்படின்னாலே மொத்த மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு 70+ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ 70 எடுத்தாலே நம்ம ஸ்டேட்டில் ஃபார் தமிழ்நாடு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ எய்ம் ஃபார் திஸ் 35. ஓகே கைஸ், தேங்க்யூ.